பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. ஒரு ஆசாரியனுடைய தகுதி இப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. ஆசாரிய ஊழியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அழைப்பு, சாதாரணமான காரியம் அல்ல. ஊழியம் செய்கிற யாராய் இருந்தாலும் இந்த அர்ப்பணிப்பு அவர்களிடத்துல அதிகமாய் இருக்க வேண்டும். 5 வகையான ஊழியத்தை வேதம் சொல்லுது. தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், போதக ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், இப்படி 5 வகையான ஊழியத்தை வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. எந்த ஊழியமாயிருந்தாலும் அந்த அர்ப்பணிப்பு மிகுதியாக இருக்கணும். அவங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்திற்கு எட்டினது, பரலோகத்திற்கு எட்டினது. அப்ப எப்படி இருந்திருக்கும் அவங்களுடைய அர்ப்பணிப்புன்றத நாம சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ ஒரு ஊழியக்காரனாய் இருக்கிறவன் நீதிமானாய் இருக்க வேண்டும், சன்மார்க்கனாய் இருக்க வேண்டும். அவனுடைய ஜெபம்தான் பரலோகத்திற்கு எட்டப்படும். அவனுடைய ஜெபம்தான் கர்த்தர் கேட்கிறவராய், நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இவங்களுக்குத்தான் ஆண்டவருடைய செவிகள் திறந்திருக்கிறதாம். இப்போ எவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்களே, எல்லா ஜெபமும் ஆண்டவர் செவியை திறந்து கேட்கிறாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதற்கு சில தகுதிகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதல்ல நம்முடைய ஜெபம் நம்முடைய வீட்டு கூரையை விட்டே மேலே போகாது. காரணம், அவர் சொல்லுகிற தகுதிகள் பலவற்றில் நாம் ஒரு சில தகுதிகளை கூட பெற்றிருக்கிறோமான்றது சந்தேகமான காரியம். நீதிமானாக இருக்கணுமா? எந்த ஒரு வஞ்சகமும் இல்லாமல் தேவனுக்கு உண்மையா இருதயத்திலிருந்து ஜெபிக்கணுமா? அப்போ அவர் கண்டிப்பாக அவர் செவியை திறந்து கேட்கிறவராக இருக்கிறார். இந்த குவாலிட்டிஸ்லாம் ஊழியக்காரர்களுக்கு இருக்கணும். ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது இருக்கணும். ஜெபம் அப்படிங்கிறது சும்மா அவருடைய தேவை, அவர் குடும்ப தேவை, சொந்த பந்தங்களுடைய தேவை, அவருக்கான தேவையை ஊழியக்காரன் ஜெபிக்கிறது அல்ல. மாறாக தன் மேய்ப்பர்களுக்காக, சக மேய்ப்பர்களுக்காக, அதே போல தன் ஆடுகளுக்காக, ஆடுகள்னா விசுவாசிகள், ஜனங்கள், சபை ஜனங்கள், அப்படி அவர்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, தேசத்திற்காக எப்படி ஜெபிக்கணும். அவங்க தான் அந்த அழைப்பை சரியானபடி தகுதியுடனே பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா இருக்கிறது. அவர்களுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு முன்பாக தூபமாக இருக்குதாம். இந்த தூப கலசம் அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். தூபங்கிறது ஜெபந்தான். அந்த தூப கலசம் நிரம்பணும்
சொல்றாங்க. அதாவது தூபகலசம் போன்று ஒன்று பரலோகத்தில இருக்கும். நம்முடைய ஜெபம் எந்த அளவுக்கு ஏறெடுக்கப்படுகிறதோ, அந்த தூபகலசம் நிரம்பும். அதனுடைய வாசனைய ஆண்டவர் நுகர்கிறார். பரலோகத்தில் எட்டுகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஜெபம் இருக்கணும். எப்படி ஒரு தானியேல் ஜெபித்தாரோ, எப்படி ஒரு நெகேமியா ஜெபித்தாரோ, எப்படி ஒரு எஸ்தர் ஜெபித்தாங்களோ, அந்த மாதிரி ஒரு ஜெபம் ஏறெடுக்கணும். இது ஆசாரியர்கள் தலையின் மீது விழுந்த கடமை. ஊழியக்காரராக இருக்கிற ஒவ்வொரு தலையின் மீது விழுந்த கடமை. ஊழியம்னா, ஆசாரிய ஊழியம்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்? சும்மா போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பேசிட்டா மட்டும் பத்தாது. அதற்காக சிறப்பிலே நிற்கிறவர்களாய் இருக்கணும். தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேதத்தில் நீங்க பாருங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும், ஒவ்வொரு ஊழியம் செய்தவர்களுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு பெரியதா இருந்தது. ஏன் இன்னைக்கு சபைக்குள்ளே எழுப்புதல் உண்டாகல? ஏன் அக்கினி இல்ல? அனல் இல்ல? மனந்திரும்புதல் இல்லன்னா இதான் காரணம். அந்த மேய்ப்பர்கள் அந்த அர்ப்பணிப்ப கொடுக்கல. ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிக்கல. தன் சபைக்காக ஜெபிக்கல. தேசத்திற்காக ஜெபிக்கல. இந்த உலகத்திற்காக ஜெபிக்கல. ஆத்தும மீட்புக்காக ஜெபிக்கல. இரட்சிப்புக்காக ஜெபிக்கல. அதுதான் காரணம். அதுதான் இங்க பிரச்சனை. என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்கக் கடவது. மாலை நேரங்களிலும் ஜெபிக்கிறார். இங்க தாவீது. ஒரு ராஜா ஜெபிக்கிறார். அதுபோல எந்த வேலையிலும், எந்த நேரம்னு இல்ல. இதுக்குன்னு ஒரு நேரம் கிடையாது. எந்த நேரத்திலும் ஆண்டவரை நோக்கி மன்றாடி, ஜெபித்து, கதறி யார் இருக்கிறார்களோ, எந்த ஊழியக்காரர் இருக்கிறார்களோ, அங்கே மிகுந்த ஒரு மாற்றமும், எழுப்புதலும் உண்டாகும். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். அவ்வளோ பெரிய அழைப்பு, ஊழிய அழைப்புன்றது. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் ஒருத்தன் மாத்திரம்தான் வருஷத்தில் ஒரு தடவை தான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக முடியும். அதோட பலிகளோடு போகணும். ஏதாவது ஒரு பலி, இரத்த பலி எடுத்துட்டு அவன் போகணும். அங்கே ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா அங்கேயே அந்த ஊழியக்காரன் அடிக்கப்பட்டு இறந்து போவான். இன்றைக்கி மெயின்லைன் சர்ச்சஸ்லலாம் அதிகமாக இந்த ஒரு கயிறு ஒன்று கட்டியிருப்பாங்க பாஸ்டர்ஸ்லாம். அதெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்க? ஏன்னா அந்த மாதிரி பலி செலுத்தும்போது ஆண்டவர் அடித்தா, ஏன்னா யாருமே உள்ளே போக முடியாது. அந்த கயிறு இருந்தால் கயிறு மூலமாக அவங்கள வெளியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதற்கான ஒரு அடையாளம் தான். அதுதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, ஊழிய அழைப்பு அர்ப்பணிப்பின் அழைப்பு. அது ஏனோ தானோ அழைப்பு அல்ல. தேவனிடத்தில் அர்ப்பணித்து, மன்றாடி, ஜெபித்து, கதறி, பலிகளை செலுத்தி, பலிகள்லாம் இப்போ என்ன ரத்த பலி கொடுக்குறோமா? அது இல்லை. இதான் ஜெபதூப பலி, உபவாச பலி, உலகத்தை வெறுக்கிற பலி, இப்படி அநேக பலிகளை செலுத்தி, தேசத்துக்காய் திறப்பிலே நிற்கிற பலி, தன்னை ஒடுக்கி கர்த்தரிடத்திலே அர்ப்பணிக்கிற பலி, ஆத்துமாக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிற பலி, சபை மக்கள் மனம் திரும்பணுங்கிற பலி, இப்படி பலிகளை செலுத்தி கர்த்தரிடத்திலே மன்றாடும்போது அது பரலோகத்தை போய் எட்டுகிறதாய் இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்.
இன்னைக்கு இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துகிற ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்? காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.